கஸ்டோடியல் டெத்ல உயிரிழந்த அஜித்குமாருடைய வழக்கு இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த வழக்கு விசாரணையில நீதிபதி அவர்கள் தமிழக அரசை எதிர்த்து பல கேள்விகளை முன்வைக்கிறாரு. ஒரு திருட்டு கேஸ்ல விசாரணைக்காக அஜித்குமாரை அரெஸ்ட் பண்றீங்க. அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து விசாரணை நடந்ததுல இருந்து இன்ஃபேக்ட் அவர் இறந்து போற வரைக்குமே எஃப்ஐஆரே பதிவு பண்ணல. அது ஏன் எஃப்ஐஆரை பதிவு பண்ணல அப்படின்ற கேள்வியை நீதிபதி முன்வைக்கிறாரு. அஜித்குமாரோட இறப்புல எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு அஜித்குமாரோட குடும்பத்தினர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப போலீஸ் ஏன் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுக்கல? ஒரு சாதாரண நகை திருட்டு கேஸ்ல ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ் டீம் எப்படி உள்ள வந்தாங்க? இந்த சாதாரண திருட்டு கேஸை ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ் டீம் தான் விசாரிக்கணும்னு உத்தரவிட்டது யாரு? இந்த கஸ்டோடியல் டெத்ல சம்பந்தப்பட்ட 5 காவலர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்போ வரைக்குமே இந்த கேஸ்ல எந்த ஒரு உயர் அதிகாரி பேரையுமே இன்க்ளூட் பண்ணல. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கிறாரு. அடுத்து ஒரு சந்தேகத்தின் பேர்லயோ இல்ல ஒரு குற்றவாளின்ற அடிப்படையிலயோ யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்றீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் தான் விசாரிக்கணும். ஆனா இந்த கேஸ்ல அஜித்குமார் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பல இடங்களுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அஜித்குமார் பேர்லயோ அவர் தம்பி பேர்லயோ இல்ல அவங்க கூட இருந்த இன்னும் 3 பேர் பேர்லயோ எந்த விதமான கேஸுமே இதுக்கு முன்னாடி பதியப்படல. அப்படின்னா இவங்க யாருமே ஹிஸ்டரி சீட்டர்ஸ் கிடையாது. அந்த மாவட்டத்தோட எஸ்பியை உடனடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றுவதற்கான காரணம் என்ன? அஜித்குமாருடைய கஸ்டோடியல் டெத்ல சம்பந்தப்பட்ட காவலர்கள் பல இடங்கள்ல பெரிய அளவுக்கு விதிமீறல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த காவலர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிகாரி இருக்காருன்றது ரொம்ப தெளிவா தெரியுது. தமிழக அரசு அவரை காப்பாற்றணும்னு நினைக்குதா அப்படின்ற கேள்வியை நீதிபதிகள் ரொம்ப காட்டமா பதிவு பண்றாங்க. இந்த வழக்கு குறித்து உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.